OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024ற்கான மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. இன்னும் ஒரு தினத்திற்கு பிறகு நமக்கு அந்த தீர்ப்பு தெரிய வந்துடும். ஜூன் 4 அன்றைக்கு நமக்கு ரிசல்ட் தெரிய வரும். அதற்கு முன்பான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அது இந்திய அளவிலும் மாநில அடிப்படையிலும் வெளிவந்திருக்கு. நாம இப்ப தமிழ்நாட்டிற்கு என்ன வாய்ப்பு இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு, கருத்து கணிப்புகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். மெயினாக 3 செய்தி ஊடகங்கள், தேசிய ஊடகங்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் மக்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு எப்படி இருக்கும், தராசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 2வது 3வது இடத்தை யார் பிடிப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கு. அதில் தேசிய கட்சியும் இருக்கிறதுனால தமிழகத்தின் மீதான பார்வை தேசிய அளவு, அதாவது இந்திய அளவிலான ஒரு பார்வை தான் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். திமுகவிற்கான வாய்ப்பு இந்தியா டுடே அப்படிங்கிற அந்த நிறுவனம் நடத்திய ஊடக நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக ப்ளஸ் திமுகவிற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்து 26 to 30 தொகுதிகள் போட்டிருக்காங்க. திமுக மட்டுமே 26 to 30 தொகுதிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி சேர்ந்து 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னா இந்தியா டுடே அப்படிங்கிற நிறுவனம். பாஜக கூட்டணியோடு சேர்த்து 1 முதல் 3 தொகுதிகள், அதர்ஸ் 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி CNN அண்டு நியூஸ் 18 இரு நிறுவனங்களுமே எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறது. அது திமுக 36லேருந்து 39 தொகுதிகள் கைப்பற்றும், அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து 0லேருந்து 2 தொகுதிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாஜக 1 முதல் 3 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதர்ஸ் 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி நடைபெறுகிறது. திமுக கூட்டணி கட்சியினர், அதிமுக கூட்டணி கட்சியினர், பாஜக கூட்டணி, பாமக இன்னும் பிற சில கட்சிகளோட கூட்டணி, அதே மாதிரி நாம் தமிழர் தனித்து போட்டி அப்படின்னு அவங்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் அவங்களுக்கும் ஏறிக்கிட்டே வருது. இந்த முறை நாம் தமிழர் கடுமையான சவால்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அதை தாண்டி அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குது. இந்த முறை அது எந்த அளவுக்கு உயரும், என்ன வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா குறிப்பாக நாம் தமிழர்னு பார்த்தா நட்சத்திர வேட்பாளர்களாக களத்திலேயே பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி வீரப்பனார் அவருடைய மகள் இந்த முறை களத்தில் இருக்காங்க கிருஷ்ணகிரி தொகுதியில். அவங்க ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது. வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஜூன் 4 அன்றைக்கு தான் தெரிய வரும். 4 முனை போட்டி இருக்கும்போது பாஜக இந்த முறை 3 தொகுதிகள் வரைக்கும் பெறும். 1 முதல் 0லேருந்து 3 தொகுதிகள் வரைக்கும் பெறும், 1லிருந்து 3 தொகுதி வரைக்கும் பெறும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்து கணிப்பு முடிவில் இருக்குது. தந்தி டிவியில் இதற்கு மாறான கருத்து கணிப்புகளும் வந்துருச்சு. 4, 5 தொகுதிகள், 6 தொகுதிகள் வரைக்குமே பாஜக பெறும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, களச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, பாஜகவில் குறிப்பாக வேலூர் ஏசி சண்முகம் இருக்காரு. கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பாக சிங்கை ஜி ராமச்சந்திரன், பாஜக கூட்டணி சார்பாக அண்ணாமலை அவர்கள், அதே மாதிரி திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் போட்டியிடுறாங்க. அங்கே 4 முனை, தமிழகத்தில் 4 முனை போட்டினாலும் கோயம்புத்தூரில் மும்முனை போட்டி கடும் சவாலாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. யார் வெற்றி பெற்றாலும் குறைவான வாக்கு சதவீத வித்தியாசத்தில் தான் அங்கே வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதும் பேசுபொருளாக இருக்குது. அதையும் தாண்டி கோயம்புத்தூரில் இந்த கணபதி ராஜ்குமாருமே திமுக வேட்பாளர், அவருமே நீண்ட காலம் அதிமுகவில் பயணப்பட்டு பிறகு திமுகவிற்கு வந்தவர் தான். எஸ்பி வேலுமணி அவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட மோதலால் திமுகவிற்கு வந்தவர் தான். அங்கே அவருக்கு களப்பணி அதிகமாக ஆற்றியிருக்கிறார் அதிமுகவில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லப்படுது. சிங்கை ஜி ராமச்சந்திரன் ஒரு யங்ஸ்டர், நல்லா பேசக்கூடியவர். இந்த பிரச்சார களத்திலேயே பாஜக வேட்பாளரான அண்ணாமலைக்கு இவருக்கும் கருத்து மோதல் வந்துச்சு.
ஊடகத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. அங்கே களம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். இதற்கு முன்பாக கோவையில் யார் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் PR நடராஜன் 1,70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2வது இடத்தை அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக சார்பில் போட்டிட்டு இருந்த ஆளுநர், தற்போது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கார் CP ராதாகிருஷ்ணன், அவர் 2வது இடத்தை பிடிச்சிருந்தார். கோவை நாடாளுமன்றத்துடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் 7 முறை கம்யூனிஸ்டுகள் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சென்னையிலும் பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுகவிற்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரகாசமாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் திமுகவை பற்றி கவலையே பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதிமுக பாஜகவிற்கு தான் இங்கே எந்த இடத்தை யார் பிடிக்கிறது அப்படிங்கிற மோதல் இருக்குது. சரி, பொறுத்திருந்து கருத்து கணிப்புகளும் கள நிலவரமும் என்ன சொல்லுது அப்படின்னு ஜூன் 4 அன்றைக்கு தெரிய வரும். பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.